நம்ம யூனிட் 17 ஷார்ட் ஆன்சர்ல 12th கொஸ்டின் பார்க்கலாம். Why are human testes located outside the abdominal cavity? Name the pouch in which they are present. ஸோ இந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹியூமன் டெஸ்டிஸ் ஏன் அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. அண்ட் தென் அது எந்த பவுச்ல ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்றது இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டெஸ்டிஸ் வந்து அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷன் வந்து எப்பயுமே அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், அதுக்கு ரெக்வயரான டெம்பரேச்சர் எப்பயுமே வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஸ்லைட்லி கொஞ்சம் லோயர் டெம்பரேச்சர் தான் வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் இது வந்து அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் அந்த பவுச் வந்து எங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத கேட்டிருந்தாங்கல்ல. அது வந்து ஒரு சாக் லைக் பவுச். ஓகேவா? ஸோ அந்த சாக் லைக் பவுச்சுக்கு நேம் தான் வந்து இந்த ஸ்காட்ரம். ஸோ இங்கே தான் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஃபைன். இப்போ ஒரு குயிக் ரீகால். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, டெஸ்டிஸ் ஹியூமன் டெஸ்டிஸ் அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷனுக்கு அந்த டெம்பரேச்சர் தான் வந்து அதுக்கு ஓகேவா இருக்கும். அண்ட் தென் அந்த பவுச்சுக்கு வந்து என்ன அப்படின்றது, எந்த பவுச்ல ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸ்காட்ரம். ஃபைன், தேங்க்யூ.